இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து சிலுவையிலே 7 பலிகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலே வாய்க்கும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சிலுவையிலே அவர் குற்ற நிவாரண பலியானார். இன்னும் இந்த பகுதி முன் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஏசாயா 53:9 அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை, கர்த்தரோ என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் எந்த தப்பும் செய்யல, தவறு செய்யல, ஆனால் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். குற்ற நிவாரண பலியாக பாருங்க, ஒரு குற்றமும் செய்யல, அவர் எந்த தவறும் செய்யாதபடி இருந்த போதும் தேவன் அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னும் மத்தேயு 26:31 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையை ஆடுகளை சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார். கெஸ்தமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்படுகிறார். உலகத்தில் இருக்கிற மொத்த பாவம் எல்லாம் அவர் மேலே வந்து விழுகிறது. பாருங்க, அவர் கதறி அழுகிறார். அந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்ற கூடுமானால் அகற்றி விடும் என்று சொல்லி ஆண்டவர் கதறுகிறார். என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. சீஷர்களை பார்த்து சொல்றான், பேதுருவை பார்த்து சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ வந்து சேவல் கூவதுக்கு முன்னாடி 3 முறை மறுதளிப்பார். அதே போல நொறுக்கப்பட்டு எப்படி நொறுக்கப்பட்டிருப்பார், மனுஷனுடைய வார்த்தையினால் அவர் எப்படி நொறுக்கப்பட்டிருப்பார். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்க குறிப்பிடப்பட்ட யூதாஸ் காரியத்து அவன் முத்தத்தினால் காட்டி கொடுப்பான்னு சொல்றான். அதே போல அவன் சொல்றாரு, அபி வாழ்க என்று சொல்லி அவன் முத்தத்தினால காட்டி கொடுக்கிறான். அவர் எவ்வளவு வேதனையை அனுபவித்திருப்பார். இன்னும் அங்க அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது கூட அங்க கள்ளர்கள் 2 கள்ளர்கள் இருக்காங்க. அவன் சொன்ன, என்னையும் ரசித்துக்கொள்ள உன்னையும் ரசித்துக்கொண்டு அங்க இருக்கிற கள்ளன் வந்து பேசுகிறார். பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளால் அவர் கொல்லப்பட்டு நொறுக்கப்படுகிறார். இன்னும் அங்க இருக்கிற அவர்கள் அடிக்கப்படும் போது அங்க இருக்கிற போர் சேவகர்கள் அழகா முள்முடிய அதை வந்து ஒரு கிரீடமாக்கி அதை அவர் சிரசிலே அணையிறாங்க. அவர் எப்படி துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு காரியங்கள் அவர் அனுபவிக்கிறார். குற்றமில்லாத பலி, எந்த தவறும் செய்யாமல் அவர் தனக்காக அவர் குற்ற பலியை ஏற்றுக்கொள்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா யோவான் 6:38 என்னுடைய சித்தத்தின்படியே அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்ல, என்னுடைய சித்தம் இல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட அநேக சூழ்நிலைகள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், சில நேரங்கள்ல நீங்க செய்த குற்றம், ஒருவேளை நீங்க எந்த தவறு செய்யல, ஆனால் சில மனிதர்கள் சொல்லுவாங்க, இது நீங்க தான் இந்த தவறு செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு குற்றத்தை உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம். குற்ற உணர்வுகளோடு இந்த ஒருவேளை செய்யாத தப்புக்கு நான் இந்த தவறை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐரின் ஜெயா என்ற ஒரு பழங்குடியின் கிராமத்துல ஒரு அழகான ஒரு கோயில் இருந்தது. அங்க ஒரு தெய்வத்தை வணங்கினார்கள். அந்த தெய்வத்தின் பேர் வந்து கெம்பு என்ற ஒரு தெய்வம். இப்போ அந்த பழங்குடியினர் வந்து அந்த கெம்பு தெய்வத்தை ரொம்ப மிகவும் பயபக்தியாக வணங்கினாங்க. அந்த கெம்பு தெய்வம் வந்து ஒரு கோபக்கார தெய்வமா. அப்ப அந்த அவங்களுக்கு அந்த தெய்வம் வணங்குற இடத்துல ஒரு அழகான கோயில் கட்டி, அந்த கோயிலுக்குள்ளாக அவர் குறிப்பிட்ட இடத்திலே யாரும் நுழையக்கூடாது, அது பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு வைத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த கெம்பு தெய்வத்தை ரொம்ப அது வந்து கோபக்கார தெய்வம் என்பதனால அவங்க ரொம்ப
பயந்து கொண்டு இருப்பாங்க. எப்போ தெய்வத்தை வணங்க சென்றாலும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட எல்கைகளிலே ரொம்ப கவனமாக செல்வாங்க. ஆனால் அவர்கள் ஒரு நாள் திடீரென்று அங்கே இருந்த ஒரு சிறு பெண், அவள் அறியாமல், அவள் தெரியாது எப்படிப்பட்ட இது காரியம் என்று தெரியாமல் அந்த தெய்வம் வைத்திருக்கிற இடத்திற்குள்ளாக சென்று ஓடிவிட்டாள். அப்போ அங்க பழங்குடியினர், அது தேவ கோபாகினை வந்துவிடும், இந்த நம்ம இனமே அழிந்துவிடும் என்று சொல்லி அந்த பிள்ளையை தூக்கி அவள் நதியிலே தூக்கி எறிந்து வந்த பிள்ளை கதறி 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 அழுதவ. அவர்கள் யாருமே அந்த சத்தத்தை பொருட்படுத்தவில்லை என்று சொல்லி அங்கே பழங்குடியினர்கள், அந்த அந்த பழைய அந்த ஜனங்கள், அவர்கள் அப்படிப்பட்ட மூட நம்பிக்கையோடு தெய்வத்தை நம்பி இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதே போலதான், எந்த பாவம் செய்யாத அந்த சிறுபெண் நதியிலே தூக்கி வீசப்பட்டது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக குற்ற பலியாக, குற்ற நிவாரண பலியாக அவர் எந்த பாவம் செய்யாமல் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நமக்காக பாவமான, நமக்காக சாபமான. பாருங்க, எவ்வளோ நமக்காக அவர் நித்தத்தை சிந்திருக்கிறார்களா. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வேலை நான் செய்த தவறுக்கு, செய்யாத தவறுக்கு குற்றம், அதை கூட எங்களால் தாங்க முடியும். எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் பலியானீங்க, குற்ற நிவாரண பலியானீங்களே சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அதை உணர்ந்து இந்த நாட்களில் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தட்ட இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடணும். அவர் நமக்காக குற்ற பலியாக, குற்ற நிவாரண பலியான ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற, எங்களுக்காக நீங்கள் பாடுபட்டிருக்கீங்க, எங்களுக்காக மறிச்சிருக்கீங்க ஏசப்பா. எந்த ஒரு பாவம் செய்யாத நீங்கள் சாபமானீங்க ஏசப்பா. இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை நாங்கள் பாவத்தின் பிடியில் இருக்கலாம், ஒருவேளை குற்ற உணர்வோடு இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எசப்பா, அந்த வார்த்தை எங்களை எசப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படணும், உங்களோட ரத்தம், நீங்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீங்கிற நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். குற்ற நிவாரண பலியாக எங்களுக்காக மறுத்தீங்களே எசப்பா. நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் பாவத்தை மன்னிங்க, எங்கள் சாபத்தை மாற்றுங்க. உங்களுக்கு எசப்பா நாங்கள் சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் மக்கள் எடுக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.